இப்போது இந்த மாதிரி குருதி எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். நாம் உயரம் 15, உயரம் 15 எடுத்துருக்கோம். தையலுக்காக 16, மேலே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கிறோம். அடுத்தது மார்பு சுற்றளவு 41 / 4 10.25 வருது. 10.25. அடுத்தது இடுப்பு சுற்றளவு 39 / 4 9.25 கல் வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் அளவு வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு வந்தது. /2 = 9 வருது. இந்த 10.25 9 ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வச்சுருக்கேன். 6 இன்ச்சு வச்சுட்டு பேக் நெக்கு, அதாவது பின்கழுத்து முன்கழுத்து ரெண்டுமே 6 6.5 6 இன்ச்சு 1 6.5 1 எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது கையோடைய அளவு, கையோடைய உயரம் வந்து 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். 7 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அடுத்தது கை சுற்று வந்து 14, 14ல் பாதி 7 இன்ச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இதுக்கும் இந்த ஆம் ஹோலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு எடுத்துட்டு இதுலேருந்து சென்டரா போட்டு உங்களுக்கு ஆம் ஹோல் அளவு வந்து 9 இன்ச்சு வரணும். இந்த அளவு வந்து 9 இன்ச்சு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 இன்ச்சு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போது இது ரெண்டும் கரெக்டாக ஈவனாக வந்துடும். இப்போது அடுத்தது வந்து நாம் துணியில் போட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா 100 ரூபா சாரீ தான். இது வந்து 100 rupees தான். இந்த சாரீ அப்படியே எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது நம்ம ஸ்கர்ட்டுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த அளவு வச்சுட்டு திரும்ப கையோடைய அளவு
எக்காரணத்தை கொண்டும் இங்கே கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டா. அதே மாதிரி இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கையோடைய அளவு இப்போ எப்படி தைக்கணும்னு பார்க்குறேன், சொல்கிறேன் பாருங்கள். இதில் 1/4 இன்ச்சு தைச்சிட்டு திருப்பி ஃபுல்லாக தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும். அதே மாதிரி இதுவும் நீங்கள் கேன்வாஸும் வச்சு தைச்சிக்கலாம். இல்லையா, இதில் அப்படியே 1/4 இன்ச்சு ஒரு தையல் போட்டு இதை கட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல்லாக தையல் போட்டுடுங்க. அதே மாதிரி பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி அடியில் துணியை வச்சு இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. மடித்து ஒரு தையல் போட்டுட்டு இப்போ பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இப்போது இதில் மட்டும் ஒரு தையல் போடணும், இதில் போடக்கூடாது, இதில் போடணும். இப்போ பாருங்கள் இப்படி வச்சுட்டு தைச்சிட்டு இது பாருங்கள் தைச்சிட்டேன். இது மாதிரி தைச்சிட்டு இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் நாம் அப்படியே இதோட சேர்த்து குண்டூசி வச்சு இது மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போது இதில் அப்படியே ஒரு ரவுண்டு ஷேப் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு இதை கட் பண்ணிவிட்டு திருப்பிடணும். இப்போ பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக அடித்து திருப்பிட்டு இதில் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுடணும். இந்த இதில் அப்படியே கார்னரில் ஒரு தையல் போட்டு இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கை இது மூணுத்தையும் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு லேஸு நான் வந்து ஒயிட் கலர் லேஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நான் லென்த்து வச்சுருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து லேஸ் வச்சு விட்டுட்டேன். லேஸ் வச்சா இன்னும் அழகாக இருக்குங்கிறதால ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அந்த இறக்கம் ஃபுல்லாக அது மாதிரி ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு ஃபுல்லாக லேஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி லைனிங் வந்துட்டு 1 மீட்டரில் எடுத்துக்கிட்டேன். 1 மீட்டரில் எடுத்துட்டு சாரி வந்து பார்த்திங்கன்னா சாரி வந்து 2 மீட்ரு எடுத்துட்டு இப்போ பாருங்கள் இதை அப்படி வச்சுட்டு இதுலேருந்து சின்ன சின்ன ஃப்ளீட்டு இப்படி வச்சு தைக்க போகிறேன். சின்ன சின்ன பிளேட் அப்படி
இப்போ பாருங்கள், இது மாதிரி தைச்சாச்சு. திரும்ப ஃப்ரண்ட் சைடில் அது மாதிரி தைச்சிருக்கேன். பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடு. நான் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த லேஸ் வச்சுருக்கேன். இப்போ ஜாயின் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். இதை அப்படியே தான் விட்டுறணும். இதை அப்படியே விட்டால் தான் உங்களுக்கு சிக்காமல் இருக்கும். இதை மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டு லைனையும் விட்டுடணும். விட்டுட்டு இதுலேருந்து நாம் ஜாயின் பண்ணணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கணும்.